இயேசுவின் விண்ணேற்றம். இயேசுவின் விண்ணேற்றம். இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன் தம் சீடர்களிடம் 4 விஷயங்களை கூறுகின்றார். 4 செய்தியை கூறுகின்றார். 1, காத்திருந்து ஜெபிக்க கூறுகிறார். 2வது, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறுகிறார். 3வது, சாட்சிகளாக வாழ்ந்து நற்செய்தியை அறிவிக்கணும், நற்செய்தியை படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றணும். 4வது, பரலோக அமைதியை அனுபவிக்கணும், பரலோகத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த அமைதியை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான செய்தியை சீடர்களிடம் விண்ணேற்பு அடைவதற்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கூறுகின்றார். நாம் இன்று விண்ணேற்பு, ஆண்டவருடைய விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து நமக்காக சிலுவையிலே காயப்பட்டு அவர் இறந்து உயிர்த்து சீடர்களுக்கு பல வேளைகளிலும் உயிர்த்த பின்பு நிறைய இடங்களில் சீடர்களுக்கு தோன்றி சீடர்களோடு பேசி சீடர்களோடு உணவருந்தி இப்படிலாம் ஆண்டவர் செய்தார். கடைசியில் ஆண்டவர் பரலோகத்துக்கு விண்ணேற்பு அடைவதற்கு முன்னாடி சீடர்களை பார்த்து அவர் கூறிய 4 செய்திகள் இது. 1, காத்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்கின்றார். காத்திருந்து ஜெபிக்கணும். நமக்கு ஜெபிக்கிறதுக்கே கஷ்டம், இதுக்கடையில் காத்திருந்து எப்படி ஜெபிக்கணும்? ஒரு விஷயம் கிடைக்கணும்னா காத்திருக்கணும். திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் கூறுகிறது, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். பாருங்க, ஆண்டவர் நிறைய பேர் பக்தர்களாகவே இருக்கின்றார்கள். இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, வேளாங்கண்ணி பக்தர்கள் அப்படின்னா அவங்க ஏதாவது நேர்ச்சி நேர்ந்திருப்பாங்க. வேளாங்கண்ணியில் போகணும், ஒன்றில் நோய் குணமடையணும், அல்லது திருமணம் நடக்கணும், அல்லது கடன் தொல்லைகள் மாறணும், குடிவெறியிலிருந்து மாற்றம் கிடைக்கணும், தீய பழக்க வழக்கத்திலிருந்து மாற்றம் கிடைக்கணும். இப்படி ஏதாவது ஒரு நேர்ச்சி நேர்ந்திருப்பாங்க. ஒன்றில் கால் நடையினால் ஒரு வாரம் நடந்து வேளாங்கண்ணியில் போவாங்க, அல்லது பஸ்ஸில் யாத்திரையாக வேளாங்கண்ணி போவாங்க. அங்கே போய் முடி வெட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வேளாங்கண்ணி போய் ஜெபிச்சுட்டு வீட்டில் வந்த உடனே அவங்க அந்த இதெல்லாம் மறந்துடுவாங்க. அதான் பக்தர்கள். ஆனால் ஆண்டவர் பக்தராக உங்களையும் என்னை அழைக்கவில்லை, ஆண்டவர் சீடராக அழைக்கின்றார். சீடர்களுடைய வித்தியாசம் என்னன்னா, அவரை பின்தொடரணும். குருவை சீடர் பின்தொடரணும். இயேசுவாகிய குருவை நாம் சீடர்களாக இருந்து அவருடைய செயல்களை செய்யணும், அவரிடமிருந்து நாம் படிக்கணும். அவர் என்ன செய்தாரோ அதை படிக்கணும், அதன்படி நாம் செய்யணும். அதான் சீடத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, திருத்துதர் பணி 1:4 ஆண்டவர் சொல்கின்றார், அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, எருசலேமிலே தங்கியிருங்க, எருசலேமிலிருந்து வேற இடத்துக்கு செல்ல வேண்டாம், எருசலேமிலே தங்கியிருங்க. ஆனால் என்ன பண்ணணும்? காத்திருந்து நான் தந்தை என் வழியாக தந்தையிடமிருந்து கிடைத்த அந்த செய்தியை நிறைவேறும் வரை காத்திருக்கணும். காத்திருந்து அதன் பின் பரிசுத்த ஆவியை பெற்ற பின் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? எருசலேமிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காத்திருக்க சொல்கின்றார். காத்திருந்து ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபிக்கணும். திருத்துதர் பணி 1:5 கூறுகிறது, இயேசு சொல்கின்றார், யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள். யோவான் தண்ணீரினால்
திருமுழுக்கு கொடுக்கின்றார். தண்ணீரினால் கிடைக்கின்ற திருமுழுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அது பாவத்தை போக்குகின்ற திருமுழுக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியினால நெருப்பால தூய ஆவியாகிய துணையாளர் வருவார். அவர் உங்களை நெருப்பு அக்னினால உங்களை நிரப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக என்ன பண்ணணும்? காத்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விளக்கமாக சீடர்கள்ட்ட கூறுகின்றார். பாருங்க, தூய ஆவியை பெற காத்திருந்து ஜெபிக்கணும். தூய ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருந்து ஜெபிக்கணும். திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 14-15 பார்த்தீங்கன்னா சீடர்கள் காத்திருந்து ஜெபிக்கின்றார்கள். சீடர்கள் மட்டுமல்ல, பாருங்க, அதை வாசிக்கும்போது அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு மன ஆவி அங்கே ஒரு மன ஆவி கடந்து வருகின்றது. அங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 120 சகோதரர்கள் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அவங்க எவ்வளோ நாள் காத்திருந்து ஜெபிச்சாங்கன்னா 10 நாட்கள் ஒரே இடத்துல இருந்து உண்ணாமலும் குடியாமலும் காத்திருந்து பரிசுத்தாவிக்காக ஜெபிக்காங்க. அவங்களுக்கு பரிசுத்தாவிட அந்த ஆற்றல் எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது கிடைக்கும் முன்னாடி. பாருங்க, இவங்களை வழிநடத்துவதற்காக அன்னை மரியாளின் தலைமையில், காரணம் அன்னை மரியாளிடம் தூய ஆவியானவர் இருக்கின்றார். தூய ஆவியினால் நிழலிட்டு தான் இயேசுவை கற்பந்தரித்தாள். இயேசுவை சுமந்து எலிசபெத் அம்மாளிடம் சென்றபோது அவளிடம் அன்னை மரியாளிடம் இருந்த தூய ஆவி எலிசபெத் அம்மாளிடம் கிடைத்தது. பாருங்க, எனக்கு ஒரு அனுபவத்தை நான் சொல்லேன். நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நல்ல ஒரு பிரசனத்தினால் நிரம்பி இருந்த அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நான் மேக்கரை அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை பகுதியில் அந்த இடத்துல நான் கான்வென்ட்டில் இருந்தேன். 1 மாதம் திண்டுக்கல்லில் ஆஸ்பத்திரியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இப்போ எல்லாம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்தாலும் அதிக நேரம் உட்காந்து பரிசுத்தாவினை நிரம்பி ஜெபிப்பேன். அப்போ இந்த திண்டுக்கல்லில் 1 மாதம் ஆஸ்பத்திரியில் வேலைக்கு வந்தேன். அது சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் மத்தியான நேரங்கள்லாம் கொஞ்ச நேரம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீடுகள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வென்ட்டில் உள்ள சிஸ்டர் என்ன பண்ணாங்க, என்னையே கூட்டிகிட்டு போனாங்க. ஆட்டோ பிடிச்சி ஒவ்வொரு வீடாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெபிக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஒரு வீட்டில் அவங்க வேலை செய்துட்டு இருந்தாங்க. சரி சிஸ்டர் வர்றாங்க ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஒரு 2 செகண்ட்லேயே அவங்க ஜெபத்துக்கு தயாரானாங்க. பாட்டு தான் பாடினது. பாடல்கள் பாடுகின்ற வேளையிலே ஆவியானவர் அவர்களை நிரப்புகின்றார். அந்த அம்மா ஒரு 70-75 வயசு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா முழங்காலிருந்து இருந்துட்டு பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு அவங்களுக்கு புதுசாக பரிசுத்தாவியில் வல்லமை கிடைக்கின்றது. இந்த ஃபேன் காற்று கறங்குது பார்த்தீங்களா, இதே போல் 75 வயசுள்ள அந்த அம்மா அப்படியே முழங்கால் இருந்துகிட்டே இப்படியே சுழண்டு ஆவியில் ஏவப்பட்டு ஜெபிக்க முடியுது. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த அம்மாவை நிரப்பிட்டு, நாம் ஆண்டவருடைய வல்லமையினால் நிரம்புகின்ற போது பிறருக்கும் அந்த வல்லமையை ஆண்டவர் நம்மிடமிருந்து நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும், பிறருக்கும் அது வழிந்து ஓடும் ஜீவ தண்ணீராக ஆண்டவருடைய இதயத்திலிருந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஜீவ தண்ணீரை ஆண்டவர் குடிக்க தருவார். ஆண்டவர் நமக்கு குடிக்க தருவார். பிரைஸ் தி லார்ட். அதே போல் பாருங்கள், எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற போது இயேசுவை வயிற்றில் தாங்கிய அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற வேளையிலே எலிசபெத் அம்மாளுக்கு ஆண்டவருடைய வல்லமை கிடச்சிச்சு.
அவங்களுக்கு வெளிப்பாடு வல்லமை கிடைத்தது. காரணம், அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளிடம் ஒரு சம்பவம் சொல்லவே இல்லை. ஆவினால இயேசு வயிற்றில் இருக்காரு அப்படி எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த எலிசபெத்தம்மாளுக்கு பரிசுத்தாவி வெளிப்படுத்தி வரம் கொடுத்ததனால் எலிசபெத்தம்மாளுடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றது. அகக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகின்றது. எலிசபெத்தம்மாள் இதோ அன்னை மரியாளின் வயிற்றில் இருக்கின்ற இயேசுவை கண்டு கொள்ள முடிகின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல, 10 நாள் காத்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னா, அன்னை மரியாளுடைய தலைமையில் 120 பேர்கள் சீடர்களும் 120 பேர் பெண்களும் இருந்தார்கள், ஆண்களும் இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. காத்திருந்து ஜெபிக்காங்க, உண்ணாமலும் குடியாமலும் ஜெபிக்காங்க. நாம் நோன்பிருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய பிரசனம் கடந்து வரும். இப்போ எங்கள் கான்வென்ட்டில் ஒரு பிள்ளை இருக்கா. அவள் என்னென்னா, கடன் தொல்லை, கஷ்டம், தற்கொலை பண்ணி இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவராக எங்கள் கான்வென்ட்டில் கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. தேவநற்கண்ணையில் வந்துட்டு ஜெபிங்க, நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வீசி போடுவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உபவாசம் இருந்து ஜெபிக்க தொடங்கும்போது நாங்கள் 2 நான் அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு தேவநற்கண்ணையில் உட்காந்துருந்து நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார். எப்படின்னா, ஆட்டுக்குட்டி போல அந்த அம்மாவை ஆண்டவர் கையிலே தூக்கி வைத்திருக்கின்றார். அவங்களுக்கு சந்தோஷம்னா பயங்கர சந்தோஷம். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஜெபிக்கணும், காத்திருந்து ஜெபிக்கணும், ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும், உடலை ஒருத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபரபரபரபரபர. நன்றி ஆண்டவர். இங்கே ஆண்டவர் காத்திருந்து ஜெபிக்கக்கூடியதுனால சீடர்கள் காத்திருந்து ஜெபிக்கின்றார்கள். கடன் தொல்லை மாறுவதற்காக அல்ல, கஷ்டங்கள் மாறுவதற்காக அல்ல, அவர்கள் காத்திருந்து ஜெபித்தது தூய ஆவியினால் நிரம்புவதற்காக. தூய ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் ஜெபிப்பதற்காகவும், தூய ஆவியின் செயல்களால் நிறைந்து அவர்கள் போதிப்பதற்காகவும், தூய ஆவியின் நிறைந்து அவர்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்காக இதோ காத்திருந்து ஜெபிக்கின்றார்கள். 10 நாட்கள் மேல் மாடியிலே உண்ணாமலும் குடியாமலும் ஒருமனப்பட்டு, ஒரு ஆள் எனக்கு ஆண்டவரே கடன் தொல்லை மாறணும், இன்னொரு ஆள் எனக்கு நோய் மாறணும், இன்னொரு ஆள் பரிசுத்தாவினர், இப்படி கிடையாது. அவர்கள் ஒருமனப்பட்டு 120 பேரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்துதித்தார்கள், ஒருமனப்பட்டு காத்திருந்து ஜெபித்தார்கள். அந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசனம் கடந்து வருகின்றது. ரெண்டாவது ஒரு 4 காரியம் சொன்னேன். அதில் 1வது காத்திருந்து ஜெபித்தார்கள், 2வது தூய ஆவியை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்னாடி நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், 2வது பார்த்தீங்கன்னா தூய ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கணும், தூய ஆவியினால நிரம்பணும். யோவான் 14:26, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். இப்போ தூய ஆவியானவர் தான் நமக்கு நன்மை தீமைகளை கற்றுத்தருகின்றார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இயேசு சீடர்களிடம் என்னென்ன கூறினார்களோ சிலது புரிஞ்சிச்சு, சிலது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தூய ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் புரிய வைப்பார், எல்லாவற்றையும் புரிய வைப்பார். நமக்கு நம்முடைய வீட்டிலையும் தூய ஆவியானவருடைய பிரசனை இருக்கும்போது நமக்கு எல்லாமே புரிய வைப்பார் ஆண்டவர். ரோமேயர் 8:5,
ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். அதுக்காக தான் காத்திருந்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தா பரலோகத்தை பற்றியே நினைப்போம், தந்தை மகன் தூய ஆவியை பற்றியே நினைப்போம். ஜெபிக்கணும், ஸ்துதிக்கணும், பாடல்கள் பாடணும், அப்படியேன்னு அந்த பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளிலே போயிட்டே இருப்போம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவற்றை பற்றி தான் நினைப்பாங்க. ஆவிக்குரியவர்கள் அவர்களோட நாட்டமெல்லாம் ஆவிக்குரியவற்றை பற்றியே இருக்கும். ஊனியல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்குரியவற்றின் மீதே இருக்கும். சினிமா பார்க்கணும், சிற்றின்பத்தில் போகணும், குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊனியல்பின் செயலுக்கேற்ப வாழ்வோரின் நாட்டங்கள் இருக்கும். பாருங்க, கலாத்தியர் 5:19 கூறுகிறது, ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெரியும், தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம். இப்படிப்பட்ட உலக சிற்றின்பங்கள் ஊனியல்புகள். நம்முடைய ஊனியல்புன்னா சரீர இச்சைகள், சரீர நாட்டங்கள். இப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ஒரு தன்னடக்கம் இருக்காது. இப்போ சினிமா பார்க்கணும்னா சினிமா பார்க்கணும், இப்போ சீரியல் பார்க்கணும்னா உடனே சீரியல் பார்க்கணும். அப்படி கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, அது ஊனியல்பின் செயல்கள். அங்கே ஆவியானவருடைய செயல்கள் கடந்து வராது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி இல்லை. எங்க ஜெபம் இருக்காங்க ஓடுவாங்க, எங்க டைம் இருக்காங்க தேவனர்கண்ணையில் ஓடி போவாங்க. அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரிதான், அந்த தேவனர்கண்ணையில் போய் முழங்கால் இருப்பாங்க. அவங்க இருக்கின்ற வீட்டிலே முழங்கால் இருப்பாங்க, கையை உயர்த்துவாங்க, ஜெபிப்பாங்க, ஸ்துதிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆண்டவருடைய பிரசனத்தில் இருப்பாங்க. டிவி ஆன் பண்ணாலும் அது ஜெபக்கூட்டம் நடக்குது டிவியாக இருக்கும். ஜெபக்கூட்டங்கள் நடக்குது, ஆவிக்குரிய டிவியை பார்க்கணும் அப்படியே நினைப்பாங்க. பாருங்க, இயேசு மனிதராக ஏன் பிறந்தார்? இந்த உலகத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே நடக்கும். ஒரு வார்த்தை சொல்லவே வானம் பூமி உண்டாயிற்று. அவர் ஒரு வார்த்தை சொல்லவே கடலும் தரையும் தண்ணீருமாக பிரிந்து போயிற்று. இப்படிப்பட்ட இயேசு மனிதனாக ஏன் பிறந்தார்? ரோமேயர் 8:3 சொல்கிறது, ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கணும், நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழணும், நாம் பரலோக அப்பாவுடைய வான் வீட்டில் செல்லணும். நம்முடைய வீடு இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, பரலோகமே தாய் நாடு. அதற்காக அவர் மனிதனாக பிறந்தார். ரோமேயர் 8:4 சொல்கிறது, நாம் ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். நம்ம திருச்சட்டத்தில் பைபிளில் என்ன இருக்கோ அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படி நடந்து தந்தையாம் இயேசு வழியாக தந்தையாம் கடவுளுக்கு புகழ்ச்சியும் மாட்சியும் பெருமையும் சேர்க்க நம்ம ஒவ்வொருவருக்காக கடவுள் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:14 கூறுகிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். இப்போ யாரெல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கின்றார்களோ, ஆண்டவருடைய செயல்பாடுகள் நடக்கின்றார்களோ, நன்மை செய்து தீமை விலக்குகின்றார்களோ, அவர்களே கடவுளுடைய பிள்ளைங்க, கடவுளுடைய மக்கள்.
ஆவிக்குரியவற்றை செய்வாங்க. திருடணும் அப்படின்னு திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு இச்சைக்குரியவங்க நினைப்பாங்க. ஆவிக்குரியவங்க அது பாவம், ஆண்டவருக்காக நான் அது செய்யவே மாட்டேன், அது வெறுப்பு உண்டாகும், பாவத்தின் மீது வெறுப்பு உண்டாகும். ஆண்டவர் சொல்கின்றார், பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடு. சீராக்காகும் 21வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடு, அதன் பக்கத்தில் சென்றால் அது உன்னை கடிக்கும், அவற்றின் பற்கள் கூர்மையான சிங்கத்தின் பற்களை போன்றது. ஆன்மாவை காயப்படுத்தும் பாவம், சரீரத்தை அல்ல, சரீரத்தை மட்டும் அல்ல, ஆன்மாவை காயப்படுத்தும். சரீரம் அழிந்து போகும், நாம் இறந்ததும் சரீரம் மண்ணோடு மண்ண மக்கி போகும். ஆனால் ஆன்மா இயேசு பக்கத்தில் போய் நிற்கணும் கடைசி தீர்வு நாட்களில். அதனால் நாம் ஆவிக்குரியவற்றை தேடணும், கடவுளின் ஆவியால் இயக்கப்படணும், கடவுளுடைய மக்கள் என்று அறியப்படணும். நம்மை காண்கின்றவர்கள் ஆண்டவரை கண்டு கொள்ளணும், நம்மை காண்கின்றவர்கள் ஆண்டவரை கண்டு கொள்ளணும். ஷவக்கரதி மாரதுல் உருக்கர பரத் ஓராபதில் உருதுல் உருதி சிக்கலாக திக்கலாரா. நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. ஓ ஷபர பர 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 பர. நன்றி 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 நன்றி. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இப்போ பாருங்க, முதல்ல வாசித்தது காத்திருந்து ஜெபிக்க கூறுகிறார். ரெண்டாவது தூய ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணேற்பு அடைவதற்கு முன்னாடி இயேசு சீடர்களிடம் கூறுகின்றார். மூன்றாவது சாட்சிகளாக வாழணும், சாட்சிய வாழ்வு வாழணும், நற்செய்தியை பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கூறுகின்றார். பாருங்க, சாட்சிய வாழ்வு வாழணும். திருத்துதர் பணி 1:8, 1வது அதிகாரம் 8வது வசனம் கூறுகிறது, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியினால் நிரம்பினாதான் நம்ம சாட்சிய வாழ்வு வாழ முடியும். பரிசுத்த ஆவியில் நிரம்பினாதான், கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களாலும் நிரம்பினாதான் நம்ம சாட்சிய வாழ்வு வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஷபக்கர தி மரதுல் உருகதிக்கலார். நன்றி நன்றி ராஜா. இப்போ சாட்சிய வாழ்வு வளரணும்னா நம்ம குடும்பத்தில் சாட்சிகளாக இருக்கணும், குடும்பத்தில் சாட்சிய வாழ்வு வாழணும். எப்படியெல்லாம் சாட்சிய வாழ்வு வாழலாம்? ஒரு சண்டை போடுதாங்க, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க சண்டை போடக்கூடாது. சாட்சிய வாழ்வு, பிறருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்கின்றோம். பிறர் மற்றவங்க திருட்டுதாங்க, நம்ம திருடக்கூடாது, அதில் ஒரு பயம் ஏற்படும். சாட்சிய வாழ்வு, இயேசுடைய சீடர்கள் சாட்சிகளாக வாழ்ந்தது போல ஒரு சாட்சிய வாழ்வு வாழணும். நம்மளை பார்க்கின்றவர்கள் சொல்லணும், இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்காக தான் இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். திருத்துதர் பணி 1வது அதிகாரம் 9வது வசனம், சாட்சிய வாழ்வு வாழுங்கள் அப்படின்னு சொன்ன பிற்பாடு, இவற்றை சொன்ன பின் அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்கின்றார். சீடர்களை கூப்பிட்டு வாங்க, இவ்வளோ இறந்தார், உயிர்த்துட்டு என்ன பண்ண, முதல்ல நாளுக்கு காட்சி கொடுக்கின்றார். அப்புறம் தூதர் சொல்கின்றார், உங்களுக்கு முன்னாடி அவர் இப்போ கல்லறையில் இல்லை, உங்களுக்கு முன்னாடி ஆனால் கலிலியாவில் நடந்து போகிறாரு, இறக்கு முன்னாடி இது சொன்னார்ல, அதே போல் ஆனால் கலிலியாவில் அந்த கடற்கரையில் நடந்து போயிட்டே இருக்கார், ஓடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனாங்க, அவர் என்ன பண்ணுகின்றார், அப்பத்தை சுட்டு மீனை சுட்டு பசியினால் இருக்கின்ற தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். ஒரு தாயாக எம்மாவுசிலே சீடர்கள் நடந்து போகிறார்கள், வருத்தத்தோடு கவலையோடு துக்கத்தோடு, இயேசு இறந்தாரே,
இனி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு உயிர்த்து விட்டார் அதையும் கேள்விப்படுத்தாங்க. ஆனால் இவங்க பார்க்கல, நம்பலை. இப்போ என்ன பண்ணுகின்றார்? எம்மாவுஸ்ல சீடர்களோடு பேசிக்கொண்டு இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு நடந்து செல்கின்ற அந்த சீடர்களோடு ஜாயின் ஆயிட்டார். நம்ம எப்பெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி வீட்டில் உட்கார்ந்து பிள்ளைகளும் பெற்றோர்களும் உட்கார்ந்து மற்ற வீட்டில் உள்ள புறணியை பேசக்கூடாது, சினிமா கதைகளை பேசக்கூடாது. இயேசுவை பற்றி பேசுங்க. இயேசு உங்கள் மத்தியில் கடந்து வருவார். இயேசு உங்களோட வீட்டில் கடந்து வருவார். நீங்கள் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்ற வேளையிலே அங்கே இயேசு கண்டிப்பாக வருவார். பாருங்கள், எம்மாவுஸ்லே சீடர்கள் ஒரு 10-11 கிலோமீட்டருக்கு நடந்து பேசிட்டே போகிறாங்க. 2 ஆண்கள் பேசிட்டே போகிறாங்க. இயேசுவை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்பொழுது இயேசு தெரியாத 3வது மனிதனைப் போல ஜாயிண்ட் ஆகிறார். ஜாயிண்ட் ஆகி இயேசு பேச தொடங்குகின்றார். இது நற்செய்தியிலிருந்து இயேசு பேச தொடங்கியதை கேட்டபோது அவர்கள் இருவருடைய இதயம் பற்றி எரிந்தது, அன்பினால பற்றி எரிந்தது. ஆண்டவரோடு உள்ள அன்பினால, பரலோக அன்பினால அவருடைய உள்ளம் பற்றி எரிந்தது. தீ போல பற்றி எரிந்தது, அபிஷேக தீ பற்றி எரிந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்படியாக அவர் கூட தெரியாத 3வது நபர் போல அவர் வெகு தூரம் போவது போல் அவர் நடந்து சென்றார். ஆனால் அவங்க வற்புறுத்தினாங்க, வாங்காண்டவரே, நேரம் இருட்டாகுதே, எங்கள் கூட என்ன ஒரு நாள் தங்குங்க, எங்கள் கூட சாப்பிடுங்க. நம்ம வற்புறுத்தணும். போய் உட்கார்ந்து இயேசுவை வற்புறுத்தணும். எங்கள் கூட வாங்க, எங்களோடு தங்குங்க ஆண்டவரே. எம்மாவுஸ்ல தங்கியது போல எங்கள் வீட்டில் தங்குங்க, எங்கள் இதயத்தில் தங்குங்க, என் கணவனோட இதயத்தில் தங்குங்க, மனைவியோட இதயத்தில் தங்குங்க, என் குழந்தைகளோட இதயத்தில் தங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும். இயேசு பேர் சொல்லி கூப்பிடணும். என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. நன்றி. ஆண்டவரை தங்கும்போது நம்மளோட குடும்பம் வித்தியாசமாக இருக்கும். எம்மாவுஸ்ல தங்கினார். அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற வேளையிலே அவர்களுடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டன. அப்போ ஆண்டவராகிய கடவுள் உங்கள் வீட்டில் தங்குகின்ற வேளையிலே ஆன்மீக கண்கள் திறக்கப்படும். பரலோகத்தை உற்று பார்ப்பீர்கள். பாருங்க, ஸ்தேவானை கல்லெடுத்து எறிஞ்சாங்க. இயேசு ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று போதித்த போது இதை கேட்ட யூதர்கள் ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொல்லும் அளவுக்கு அவரை எறிந்த போது இரத்த காயத்தோடு முழங்காலில் இருந்து வானத்தை உற்றி நோக்கிய போது வானம் திறக்கப்பட்டது. அங்கே பிதாவிட வலது பக்கத்தில் இயேசு இருப்பதை பார்த்தபோது அவருடைய முகம் சூரியனை விட மேலாக பிரகாசித்தது. ஆமேன். இயேசு நம்முடைய வீட்டில் வரணும். இயேசு நம்முடைய இதய வீட்டில் தங்கணும். நம்ம குடிகொண்டிருக்கின்ற வீட்டில் தங்கணும். இயேசு நம்முடைய வீட்டில் உலாவணும். அப்போ நம்ம குடும்ப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் நோய் வந்தாலும் அதுக்கு பாட்டு போயிடும். கடன் தொல்லை வந்தாலும் ஒரு வழியாக வரும், 7 வழியாக ஓடும். நோய் ஒரு வழியாக வரும், 7 வழியாக ஓடும். நோயும் கடனும் கஷ்டமும் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் பாவிகளுக்கு 7 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கின்றார். இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, துன்பம் இல்லைன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, துயரம் உண்டு. ஆனால் நான் துன்பத்தை வென்று விட்டேன். நீங்கள் துன்பப்படுகின்ற வேளையிலே என்னாலும் நான் உங்கள் கூட இருப்பேன் சொல்கின்றார். துன்பம் வரும்போது இயேசு நம்ம வீட்டில் இருக்காரு, நம்ம இதயத்தில் இருக்காரு. நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இயேசு சீடர்களிடம் மெசியா
துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும். இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று கூறினார். பின்பு இயேசு பெதானியா வரை அவர்களை அழைத்து சென்று பேசு பெதானியா வரை போயிட்டாங்க. தம் கைகளை உயர்த்தி ஆசி வழங்கினார். சீடர்களுக்கு கைகளை உயர்த்தி ஆசி வழங்கினார். அவ்வாறு ஆசி வழங்கி கொண்டிருக்கும் போதே அவர்களிடமிருந்து பிரிந்து முன்னேற்றம் அடைந்தார். அப்படியே போயிட்டே இருக்கார், மேலே பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கின்றார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர்கள் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து செல்லுகின்ற வேளையிலே சீடர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதிசயமாக அப்படியே திகிலடைந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். 2ஆம் வருகையின் போது மீண்டுமாக ஆண்டவரை நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை தேடி வருவார். அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு, மார்க் 16:19 சொல்கின்றது, அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். சீடர்கள் ஆண்டவரும் உடனிருந்தார். அவங்க சீடர்கள் நற்செய்தியை படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற சென்ற போது ஆண்டவராகிய கடவுள் சீடர்களோடு இருந்தார். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்கள் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்திற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 4வதாக மன அமைதி. டைம் ஆகுது, அதனால் ஷார்ட்டாக முடிக்க. 4வது ஆண்டவர் சொல்கின்றார் அமைதி, பரலோக அமைதி. பரலோக அமைதியை ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அவருடைய சீடர்கள் வழிவந்த நமக்கும் தருகின்றார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தர அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஆண்டவராகிய கடவுள் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி அல்ல. உலகம் தருகின்ற அமைதி சினிமா பார்த்தா எல்லாம் சரியாக போகும், சாப்பிட்டா எல்லாம் சரியாக போகும், அவுட்டிங் போனால் எல்லாம் சரியாக போகும், அவுட்டிங் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா எல்லாம் சரியாக போகும், அமைதி கிடச்சிரும். அப்படி இல்லை. பரலோக அமைதி வித்தியாசமானது. பரலோக அமைதி ஆண்டவரிடமிருந்து வருகின்ற அமைதியை அதை நம்ம உணர்ந்தால் தான் அது தெரியும் நமக்கு. அவ்வாறாக ஆண்டவர் சீடர்களிடம் அமைதியை கொடுத்து செல்கின்றார். அந்த அமைதி இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. நான் எப்பொழுதெல்லாம் காத்திருந்து ஜெபிப்போமோ அந்த அமைதியை பெற்றுக்கொள்வோம். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து காணப்படுகின்றோமோ, திராட்சை செடி அதன் கிளைகளாக, அப்பொழுது அந்த அமைதியை பெற்றுக்கொள்கின்றோம். அப்படியே முழங்கிலிருந்து ஜெபிப்போமா?